ஒரு உபதேசம் இருக்கு. சபைக்கு ஒரு உபதேசத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் வேதத்துல. இப்படிதான் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஒரு மணவாட்டியை அல்லது அந்த மணவாளனுக்கு தயார் பண்ணுவதற்கு ஒரு உபதேசம். உதாரணமா எஸ்தரை தயார் பண்ணி ராஜா கிட்ட கொடுக்கணும். இப்போ லாபான் ரெபேக்காளை வீட்டில் தயார் பண்ணி அந்த ஊழியக்காரன் கூட அனுப்பி வைக்கணும். அது ரெடி பண்றதுக்கான ஒரு வேலை. அப்போ அந்த ரெடி பண்ற வேலையை சபை உங்களுக்கு செய்யுது. இப்படி செய்யும் போது சர்ப்பம் காட்டு மிருகம் அப்படின்னு வெளிப்படுத்தல் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களிலும் அது தோட்டத்துக்குள்ள வருது, வந்து ஏவாளை வஞ்சித்ததுன்னு சொல்லுது. வேறொரு உபதேசம் வந்துச்சு. இப்போ இங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு சபையில் ஒரு உபதேசம் கொடுக்கிறோம். இங்க சத்தியத்துக்கு குறை கிடையாது, சத்தியம் போதிக்கப்படுகிறது. ஆனால் சர்ப்பம் டிவி வழியாக வருகிறது, சர்ப்பம் போன் வழியாக வருகிறது, சர்ப்பம் யூடியூப் வழியாக வருகிறது, வந்து வேறொரு உபதேசத்தை சொல்லுது. இந்த உபதேசம் எதுக்கு கொடுக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உபதேசம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? பூமியில் இருக்கிற உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பதற்கு. சபையினுடைய வேலை அது மட்டுமே. சபையினுடைய வேலை என்ன? உலகத்தில் இருக்கிற உங்களை பரலோகத்துக்குரியவங்களா ரெடி பண்ணி பரலோகத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிற வேலையை மட்டும்தான் சபை செய்யும். அதுக்கு மட்டும்தான் சர்ச். ஆனால் இன்னைக்கு என்ன உபதேசம் உங்களுக்கு வருது? இந்த பூமியில் நீங்கள் எப்படி இருக்கலாம், இந்த பூமியில எப்படி ஆசீர்வாதமா இருப்பது, இந்த பூமியில நீங்கள் எப்படி பணக்காரரா இருப்பது, புகழ் அடைவது, இந்த பூமிக்குரிய காரியத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. இதுதான் சர்ப்பத்தின் உபதேசம். இந்த உபதேசம் தான் உங்களுக்கு வருது, இது உங்களிடத்துல வருகிறது. இப்போ இந்த உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். இந்த உபதேசம் எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு ஏற்றதா இருக்கிறது, எல்லாம் கேட்கும் போது நல்லதா இருக்கும். ஆனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிறக்கிறது பொல்லாங்கானாக இருக்கு. 1 யோவான் 3 சொல்லுது, பொல்லாங்கானால் பிறந்த காயினை போல. ஆனால் ஆதியாகமம் 4:1 சொல்லுது, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவள் சொல்றா, ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படிங்கிறாங்க. சேர்ந்தது என்னவோ ஆதாமும் ஏவாளும் தான், பிறந்தது பொல்லாங்கன். எப்படி பிறக்கும்? இங்கே கர்த்தருடையதான வார்த்தை ஆதாம் வழியாக இருந்து ஏவாளுக்குள்ளே போச்சுன்னா பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா ஆதாம் கர்த்தரால் தேவ சாயலை படைக்கப்பட்டவன். இப்ப ஏவாள் வழியாக இன்னொரு உபதேசமும் உள்ளே வந்துருச்சு. இந்த உபதேசமும் கர்த்தருடைய உபதேசமும் ஒன்னா சேரும் போது கண்டிப்பாக பிறக்கிறது பரிசுத்தமா இருக்காது, பிறக்கிறது அசுத்தமாய்த்தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேலில் நிழலாடினால் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். அதே ஏவாளோடு கூட ஆதாம் தான் சேர்றாரு, ஆனா சர்ப்பத்தின் வார்த்தை உள்ளே இருக்கிறதுனால பிறக்கிறது எப்படி இருக்கிறது? பொல்லாங்கானா இருக்கிறது. இன்னைக்கு சபைக்குள்ள இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. சபை கற்புள்ள சபையாக இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இங்க வஞ்சிக்கப்படுகிறது, கெடுக்கப்படுகிறது சபை. உங்க சபைக்கு ஏத்த மாதிரி செய்தி கொடுக்கிறவங்கள தெரிஞ்சுக்கிறாங்க, அல்லது தனக்கு ஏத்த மாதிரி செய்தி கொடுக்கிற ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கொள்றீங்க. இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல நிறைய செய்தி கேட்கிறாங்க. சிலர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, அவர் தான் ஜெகன் எனக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. எனக்கு ஏத்த மாதிரி பேசினால் அவர் சரியான ஊழியக்காரர் அல்ல, கர்த்தருக்கு ஏத்த மாதிரி பேசுறவன் தான் சரியான ஊழியக்காரர். ஒரு உபதேசம் எதற்காக? ஒரு உபதேசம் எதற்காக? நீங்கள் கேட்டுவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக அல்ல, நீங்கள் கேட்டுவிட்டு அதிலிருந்து மனம் திரும்புவதற்காக. அந்த உபதேசம் ஏதாவது ஒன்றை உங்களுக்குள் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு மாற்றத்தை வரணும். வெளியே போகும்போது இந்த வார்த்தையில் ஆவியானவர் என்ன குத்துனார்னு வரணும். அதுதான் சரியான உபதேசம். நாங்கள் சபைக்கு நான் சொல்லுவேன், ஒரு 12 ஆண்டு காலம் ஒரு விசுவாசியாய் ஒரு சபைக்குள்ள இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் ஊழியத்துக்கு வெளியே வந்தேன். அந்த 12 ஆண்டு காலமும் ஒவ்வொரு வாரம் போகும்போதும் ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கும். ஏதாவது ஒண்ணு ஆவியானவர் பேசுவார். சில வாரங்களிலே குத்துவார், சில வாரங்களிலே உடைப்பார். அப்படி உடைத்து உருவாக்கினால்தான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை உருவாக்குறவர்களாய் மாற முடியும். இன்னைக்கு சபை அந்த உபதேசத்தை விரும்புகிறதில்லை, அல்லது அப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்குள் வருகிறதில்லை. சபை வரும்பொழுது நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னா, உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி உபதேசம் இருக்கணும்னு.
உங்களை நிம்மதியா வச்சுக்கிற இடமா சர்ச் இருக்கணும்னு. இப்போ திருப்பி சொல்றேன், சபையில் ஆறுதல் உண்டு, சுகமளிக்குதல் உண்டு, விடுதலை உண்டு. இதெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட உங்களை உருவாக்குதல் இங்க இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாம் இருந்துட்டு உங்க ஆத்மா சரியாவுடன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லுங்க, புரியுதா? ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் உங்களுக்கு மருந்து கொடுக்கிறாரு, உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரு, நல்ல பெட் கொடுக்கிறாரு, ஐசியூல நல்ல ஒரு இடம் கொடுக்கிறாரு. ஆனா ஜீவன் போயிருச்சுன்னா என்ன பிரயோஜனம்? ஜீவன் போயிருச்சு. டாக்டர் என்ன சொல்வாரு? என்னால நான் எல்லாமே செஞ்சேன், உயிரை காப்பாற்ற முடியல. அப்படி ஒரு சபைக்குள் நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? என் சபையில நான் எல்லாம் செஞ்சேன், வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல ஜாலியா இருந்துச்சு, ஜனங்களை வருஷத்துக்கு ஒரு நாள் நான் இதுக்கு கூட்டிட்டு போனேன், டூர் கூட்டிட்டு போனேன், அது மட்டும் இல்ல வாலிபர்களுக்கு நல்ல ஒரு கூட்டம் ஜாலியா வச்சேன், அப்புறம் சபையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கு, சர்வீஸ் கரெக்டா நடக்குது, எல்லாம் ஓகே. ஆனா ஜீவன் இல்ல, உள்ள ஜீவன் உள்ள வார்த்தை இல்ல, உங்களை உருவாக்குறது இல்ல. அப்புறம் அந்த சபையில இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப அந்த சபைக்கு நீங்கள் போகிறதுனால என்ன பிரயோஜனம்? அப்ப அந்த சத்தியம் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போகணும், சத்தியத்தை தான் கேட்கணும், சத்தியம் தான் உங்களை உருவாக்கும். இன்னைக்கு கடைசி காலத்துல சர்ப்பம் பக்க வழியாய் உள்ளே நுழைகிறது, அந்த கற்பு கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் பவுல் சொல்றார். அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த வசனத்துல ரொம்ப அழகா அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது 4வது வசனம் வாசிங்க. எப்படி எனில் வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால், உங்களுக்கு தெரியுமா இயேசு ஒருத்தர் தான், ஆமா தானே? இயேசு ஒருத்தர் தானே. ஆனா இந்த வசனத்துல பவுல் சொல்றாரு இன்னொரு இயேசு இருக்கிறாரு. யார் இருக்கிறா? இன்னொரு இயேசு இருக்கிறாரு. இன்னொரு இயேசு இருக்கிறாரா அப்படின்னா, நாங்கள் பிரசங்கிக்காத இயேசு. நாங்கள் பிரசங்கித்த இயேசு பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தமாய் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிறவர். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னால் வர சொன்னவர். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என் பின்னால் வா என்று சொன்னவர். நாங்கள் பிரசங்கித்த இயேசு தன்னைத்தான் நேசிப்பானாலும் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று சொன்னவர். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு என்னை பார்க்கிலும் தாயாவது தகப்பனையாவது நிலத்தையாவது வீட்டையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று சொன்னவர். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே என் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார் என்று சொன்னவர். நாங்கள் பிரசங்கித்த இயேசு உலகத்தான் அல்ல, இது நான் என்னோட ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னவர். நாங்கள் பிரசங்கித்த இயேசு இந்த பூமியில் இருக்க ஆசைப்படவில்லை, அவர் பரலோகத்துக்கு என்னை கொண்டு போக ஆசைப்பட்ட இயேசு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நீங்கள் பிரசங்கிக்கிற இயேசு யார்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு யார்? இயேசு பணக்கார கடவுள். இயேசு உனக்கு வீடு கொடுப்பார், இயேசு கார் கொடுப்பார், இயேசு கிறிஸ்து உனக்கு வெளிநாட்டில் வேலை கொடுப்பார். இருக்கிறவன வேலையை விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொன்னதுதான் பைபிள்ல உள்ள இயேசு. ஆனா இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிற இயேசு அமெரிக்காவில் உனக்கு வேலை கொடுப்பார். இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிற இயேசு உனக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும் ப்ரொஜெக்ஷன். எந்த இடத்துல இருக்கு பைபிள்ல நீ இவ்வளவு கொடுத்தா உனக்கு நான் வீடு கொடுப்பேன் அப்படின்னு இயேசு எங்க சொன்னார்? எந்த இடத்துல இருக்கு? என்னுடைய ஊழியத்துக்கு இவ்வளவு அனுப்புனா நான் உனக்கு வீடு கொடுப்பேன் எங்க சொன்னார்? எத்தனை எவாஞ்சலிஸ்டோடைய பத்திரிகைகளை போய் பாருங்க. ஏன்னா இவ்வளவு கொடுத்தேன், எனக்கு ஒரு வீடு கொடுத்தார் ஆண்டவர். இயேசு கிட்ட வந்து அந்த மாதிரி சாட்சி சொன்ன ஒரே ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். 4 சுவிசேஷத்திலையும் சொல்றேன், ஒரே ஒருத்த வந்து சொன்னான்னு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்தாரு. ஆனா ஆண்டவருக்காக வீடை விட்டவன்றவன் இருக்கான் அதுல. இதுதான் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. இன்னைக்கு உலகத்தை வெறுப்பது நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு, உலகத்தை நேசிக்க சொல்வது அவர்கள் சொல்லுகிற இயேசு. அப்ப வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால் உங்களுக்கு நலமாய் இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன் கூட்டம் அதிகமாக போகுது? அவர்கள் அத்தனை பேரும் இந்த பூமிக்குரியதை உங்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த பூமியில நீங்கள் நலமாய் வாழ்வதை பத்தி நான் சொல்லுகிறேன். பரலோகத்தில் நாம் நலமாய் வாழ போகிறோம். கொஞ்ச காலம் இந்த பூமியில் உங்களுக்கு பாடு உண்டு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்பது வேதம், நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. ஆனால் உலகத்தில் உனக்கு உபத்திரவம் இல்லை என்பது அவர்கள் பிரசங்கிக்கிற இயேசு. அப்படிதானே இருக்கு. சிலுவை எடுத்துக்கொண்டு வந்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும், நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு.
என்னுடைய ஊழியத்துக்கு காசு கொடுத்தால் பரலோகத்துல உனக்கு ஒரு இடம் கிடைக்கும். அது அவர்கள் பிரசங்கிக்கிற இயேசு. அந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்க வரவில்லை. அந்த அவர்கள் சொல்லுகிற இயேசு உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறதும் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன்னை இழக்காமல், தன்னை சிலுவையில் அறையாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீ இந்த பூமியில நல்லா வாழணும்னா பரலோகத்தை பத்தி யோசிக்கணும். நீ பரலோகத்தில் நல்லா வாழணும்னா பூமியை பத்தி யோசிக்கவே கூடாது. பூமியை பத்தி யோசிக்க கூடாது. இதுதான் கற்புள்ள கன்னிகைக்கான முதல் அடையாளம். இன்னைக்கு அதுவும் வேணும், இதுவும் வேணும், ரெண்டும் இருக்கு. அப்படியே ரெண்டு இருந்துட்டு போனா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப என்ன ப்ராப்ளம்? அதுவும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். அவர்கள் உங்களை லகுவாக்க பாக்குறாங்க, உங்களை ரொம்ப ஈஸியா கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அப்படியானால் இந்த நித்திய ஜீவனில் யார் பிரசங்கிப்பார்கள்? அரிதான காரியம். ஒருத்த வந்து கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை சொந்த என்ன செய்யணும்? நீ அரிதான காரியத்தை கேட்டாய். இதுதான் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. ஆனா இன்னைக்கு உள்ளவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பிரசங்கிக்கிற இயேசு, கவலைப்படாதீங்க, நீ என்ன பண்ணாலும் இயேசு உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். நீ என்ன செஞ்சாலும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். அப்படி எங்க இருக்கு பைபிள்ல? அப்படி அல்ல, அப்படி அல்ல. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. அதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்துல கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று ஆசைப்படணும், பிரயாசப்படணும் நினைக்கிறவங்க சர்ச்சை கொண்டு போய் ஆண்டோட்ட ஒப்படைக்கணும்னா கலப்படம் இல்லாத பிரசங்கம் சபைக்குள்ள இருக்கணும். கலப்படம் இல்லாத வார்த்தை இருக்கணும். கலப்படம் இல்லாத ஞானப்பால், எதையும் கலக்கக்கூடாது. இங்க இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தையோட நீங்க எதை கலந்தாலும் அது நித்திய ஜீவனா மாறாது. நான் சொல்ல புரியுதா? எதை கலந்தாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் பால்ல தண்ணி ஊத்தினாலும் அது பாலா தான் இருக்கும். அப்படிதானே? எவ்வளவு ஊத்தினாலும் என்ன ஆயிரும்? அது பாலா தான் இருக்கும். சரி, அதுலயே கொஞ்சம் தயிர் ஊத்துங்க, கன்ஃபார்மா நிறைய பால் இருக்கும். கொஞ்சம் தயிர் ஊத்துங்க, அந்த பால் என்னவாய் மாறும்? தயிரா தான் மாறும். தயிர் ஒரு நாளும் என்னவாய் மாறாது, பாலாய் மாறாது. காரணம், அது புளித்தது. இன்னைக்கு உலகத்தின் உபதேசம் புளித்தது. அதை நீ கொஞ்சம் கொண்டு வந்து நீ நித்திய ஜீவனோட கலந்தாலும் அது புளித்த உபதேசமாய் மாறிட்டோம். அதனாலதான் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, புளிப்பில்லாத அப்பத்துல நீ அடசுடு, புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டு வா, புளிப்பில்லாத மாவு, புளித்த மாவு இருக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. பாளையத்துக்குள் காணப்படக்கூடாதுங்கிறார். இன்னைக்கு உங்களை இன்னைக்கு கடைசி காலத்துல சபைக்கு ஒரு 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 காரியம் சொல்றாங்க, பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. பேலன்ஸ்னா என்ன தெரியுமா? தப்பையும் சரியும் சரியா பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு பேரு பேலன்ஸ் இல்ல. தப்பையும் சரியும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க, இது மாதிரி கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் பரலோகத்துல சேர்த்துப்பாரு, எங்க ஊழியத்துக்கு கொடுத்தா சேர்த்துப்பாரு. அதுக்கு பேரு பேலன்சிங் இல்ல, அதுக்கு பேரு மாய்மாலம். பேலன்சிங்கா போனா என்னன்னா, ஒரே உபதேசம் பரிசுத்தத்தை பத்தி அல்ல, பரிசுத்தம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், வருகையை பத்தி இருக்கணும், எல்லா உபதேசமும் சபையில இருக்கணும். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ். இன்னைக்கு பேலன்ஸ்னா என்ன? அப்படியே உலகத்தை பத்தி கொஞ்சம் பிரசங்கம், அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் யூத்துக்கு ஏத்த மாதிரி ஜாலியா கொஞ்சம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், அப்படியே பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு, இப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி சபை மாறுது இல்ல, அதுதான் கற்பை விட்டு வெளியே போறது. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலம் சபையும் வசனமும் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக மாறப்போகிறது இல்லை. நீங்கள் சபைக்கு வந்தது கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, வசனத்தை போல மாறுவதற்கு. ஒரு நாளும் உங்களுக்காக சபையும் வசனமும் மாறாது, மாறவும் கூடாது. அது மாறிடுச்சுன்னா இயேசு மாறாதவர் இருக்கு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது மாறிடுச்சுன்னா அதோடைய தன்மை அது இழந்துருச்சுன்னு அர்த்தம். இயேசு மாறாதவர், அவர் வசனமா இருக்கிறார், அவர் வசனமும் மாறாது. அவருடைய வசனத்தினால் உருவாக்கப்பட்ட சபையும் மாறக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். விசுவாசி, உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச்சு, அப்படியே லகுவா பேசுற மாதிரி சர்ச்சு, அப்படியே நம்ம என்ன பண்ணாலும் கண்டுக்காத ஒரு ஊழியக்காரன், என்ன பண்ணாலும் பரவாயில்ல இருக்கட்டும், ஊழியக்காரனும் அதை செய்யறான், நீங்களும் அதை செய்றீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டு காணாமல், ஓகே பரவாயில்ல,
இவர் சொல்றார், நம்ம பண்ணாததையா விசுவாசி பண்ணுது? விசுவாசி சொல்றது, பாஸ்டர் பண்றது தானே நம்மளும் பண்றோம், இதுல என்ன இருக்கு? அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச்சு, சர்ச்சுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்கார், விசுவாசிக்கு ஏத்த மாதிரி ஊழியக்கார். அந்த இடம் உட்கார் அப்படிப்பட்டவனுக்கு நல்லா இருக்கும், அது கொஞ்சம் லகுவா இருக்கும். ஆனா சொல்றேன், சபை என்பது உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடாது. சபை என்பது உங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும், உடைக்கணும், நொறுக்கணும், உங்களை களிமண்ணா மாத்தி கிறிஸ்துவுக்கு நல்ல பாத்திரமாய் செய்ய வேண்டிய இடம் தான் திருச்சபை. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் சர்ச்சுக்கு கூட்டம் வந்தா போதும், என் சர்ச்சில் நல்ல பணம் வந்தா போதும், எப்படி வேணா இருக்கட்டும், அப்படியே நல்ல பார்க்கறதுக்கு ஜெக ஜெகன்னு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் நினைச்சானா அதற்கு பேர் தான் கற்பில்லாத சபை. அதற்கு பேர் தான் கற்பில்லாத சபை. கலப்படம் இல்லாம என் சர்ச்சு இப்படிதான் இருக்கும், இதான் வசனம், இப்படித்தான் ஆராதனை நடக்கும், ஒழுங்கா இருந்தா என் சர்ச்சில் இரு, இல்லைன்னா நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோன்னு எந்த ஒரு ஊழியக்காரன் கேட்கிறானோ அந்த சபை தான் கற்புள்ள சபை. அதுல 50 பேர் இருந்தாலும் தோத்திரம், சபை பரலோகத்துக்கு போயிடும், 50 போயிடும். நான் 5000 வச்சிருக்கேன், 50,000 வச்சிருக்கேன், ஆனா எத்தனை போகும்னு தெரியலனா நீ எப்படிப்பட்ட சபைன்னு கிடையாது. இன்னைக்கு அதான் கடைசி காலத்துல இருக்கு. முதலாவதாக சபை கலப்படம் இல்லாத வசனம், கலப்படம் இல்லாத உபதேசம், கர்த்தர் சொன்னது சொன்னபடி. சில அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, வசனம் ரொம்ப ராவா இருக்கு, அப்படியே ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னாரு. நாங்கள் சொன்னோம், நாங்க பேசுற இந்த வசனமே உங்களுக்கு கடினமா இருக்குதுன்னீங்கன்னா யோவான் ஸ்நானனை கொண்டு வந்து விட்டா என்ன ஆகும்? பலவீனமான பரலோகத்துக்கு போறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க பேசுற அந்த வசனமே உங்களுக்கு கேட்கறதுக்கு கடினமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் அவனை போல் ஒருவனும் இல்லை, அவனை கொண்டு நீங்க பேச விட்டோம்னா அந்த வசனம் எப்படி இருக்கும்? உங்களை கூப்பிடும் போது, நாங்களாவது சபைக்கு கூப்பிடும் போது வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர்னு கூப்பிடுறோம். அவன் புல்பீட்ல இருந்து கூப்பிடும் போதே விரியன் பாம்பு குட்டிகளே உள்ள வாங்கம்பா. உங்களால ஒத்துக்க முடியுமா? யார் யோவான் ஸ்நானனோட இருக்கா அப்படின்னா எந்திரிச்சு போடாம்பா. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வனாந்தரத்தில் பேசுகிறவன், கட்டடத்தோட கூட்டத்தை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. எவ்வளவு பேர் வராங்கன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் ஞானசானம் எடுக்கிறது முக்கியம் இல்ல, ஒருத்த எடுத்தாலும் உருப்படியா ஞானசானம் எடுக்கணும், அதான் அவனுக்கு இருக்கு. கிறிஸ்து அன்பானவர், இவங்கெல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க, இயேசு அப்படிலாம் பேச மாட்டார், அவரை தூக்கி மேல விடுங்க. இயேசு யார்கிட்ட அன்பா பேசுவார் தெரியுமா? நான் பிலீவர்கிட்ட பேசும்போது, நீ போப்பா உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா சொல்லுவாரு. ஆனா சொல்லும் போதே சொல்லி அனுப்புவாரு, இனி பாவம் செய்யாத, இனி என்ன செய்யாத. அப்படி விட்டுட்டு வந்த விசுவாசியை பார்த்து சொல்லுவாரு, இதான் உபதேசம், இப்படிதான் இருக்கணும், நீயும் போறது இருந்தா போயிட்டே இரு. 12 பேர் தான் மிச்சம். 12 பேரை பார்த்து கேட்கிறாரு, நீ இருக்கியா போறியா? நாங்க எங்க போறது? அவன் சொல்றான், நாங்க எங்க போறது? 70 பேர் கடினமா இருக்கு நானே, அவன் போயிருவான். உங்ககிட்ட தான் நித்திய ஜீவ வசனம் இருக்கு. இந்த ஊர்ல பிரதான ஆசாரியன் இருக்கிறான், இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறான், எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கான், எத்தனையோ சபை இருக்கு, அங்கெல்லாம் இல்லாத நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தான் உண்டு. நான் இதை தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படிப்பட்டவனை பார்த்து இயேசு சொல்றாரு, அப்பாலே சாத்தானே. இன்னைக்கு இருக்கிற பேதுருவா தான் என்ன பண்ணுவார் தெரியுமா? போய் சொல்வாரு, எல்லாவனும் போனா நம்ம மட்டும்தான் இவர் கூட நின்னோம், அன்னைக்கு நம்மளும் இல்லாவிட்டால் இவர் நிலைமை என்ன? வெறும் 12 பேர் தான் இருந்தோம், இன்னைக்கு என்ன பார்த்து சொல்றாரு அப்பாலே போ சாத்தானேன்னு அப்படின்னு. ஆனா பேதுரு அப்படி சொல்லல. இன்னைக்கு இருக்கிற பேதுரு வந்தா அப்படிதான் சொல்வாரு, ஒரு காலத்துல இந்த பாஸ்டுக்கு யாருமே கிடையாது, சும்மா இருந்தாரு, தனியா இருந்தாரு, நாங்க தான் கூட இருந்தோம், எல்லா உதவியும் செஞ்சோம், முதல் கல்லு நாங்க தான் செங்கல் வச்சோம் அஸ்திவாரம் போடும் போது, எங்களை பார்த்து பாஸ்டர் இன்னைக்கு வசனத்துல தப்புன்றாரு. பின்ன தப்புன்னா தப்புன்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன பண்ணணும்? நீங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ஆரம்பத்துல இருந்து விசுவாசி, பாஸ்டர் தனியா வரும்போது கோலும் கையுமா வரும்போது முதல்ல ஏற்றுக்கொண்டீங்க, அதனால நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீங்களும் நரகத்துக்கு போவீங்க, சொல்லாத பாவத்துக்கு நாங்களும் நரகத்துக்கு போவோம். அவ்வளவுதான். நாங்க சொல்றோம், இதான் சத்தியம், நீ யாரா வேணா இருந்துட்டு போங்க. பிரதான சீஷன் பேதுரு தப்பா பேசும்போது கர்த்தர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே. என்ன பார்த்தா சாத்தானேன்ட்டீங்க,
அன்னைக்கு எல்லாரும் போகும்போது நான் தானே கூட நின்ன. அன்னைக்கு நான் உன்னை கேட்ட கேள்வி நீயும் போறியான் தான், இருன்னு உன்னை நான் சொல்லல. இன்னைக்கும் நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். சத்தியத்தை நிற்கிறவர்கள் கடைசி வரைக்கும் நில்லுங்க. உங்களுக்காக வசனத்தை வளைக்கணும், சபையை வளைக்கணும், சட்டத்தை வளைக்கணும், உங்களுக்கு ஏத்த மாதிரி சபை மாறணும்னா அப்படிப்பட்டவர்கள் சபையில் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் ஒருவேளை எங்க சபையில் நீங்க இப்படியே பேசுறீங்கன்னா, எந்த சபையா இருந்தாலும் இதான் சட்டம், இப்படிதான் இருக்கு பைபிள்ல, அதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் வர சொன்னார். எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்குலாம் போக முடியாது. சத்தியத்தை கேளுங்க, அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க போதகர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கடிந்து கொள்ளுதலுக்கு செவி சாயுங்க. போதகர் குட்டுகிறதுக்கு தலையை கொடுங்க. இல்லைன்னா கஷ்டம். தப்பு பண்ணும்போது கண்டிக்கிறாரா, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. தாவீது மாதிரி நானே அந்த மனுஷன், ஆவியானவர் எங்கிட்ட தான் பேசுறாரு, நான் என்னதான் உணர்த்துறாரு, என்ன சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கடினமா பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் இப்படிதான் சத்தியம் சத்தியங்கிறாரு. அந்த பாஸ்டர் பாருங்க, நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், அவரு ரொம்ப அன்பா பேசுறாரு, எதுனாலும் கவலை இல்லைன்ட்டாரு. அவரு 2 கல்யாணம் பண்ணிருக்காரு, 3 கல்யாணம் பண்ணிருக்காரு, விசுவாசிக்கு 4 கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, அவங்க 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. இவர் என்ன இவரு? ஆமா ஆமா, நரகத்துல போறவன் அத்தனை பேருக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் 4 கல்யாணம் தான். பரலோகத்துக்கு போறவனுக்கு 1 கல்யாணம் தான். நீ என்ன பண்றியோ பண்ணிக்கலாம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது வசதியா இருக்கா, போய் பண்ணிக்கோ. யார் உன்ன வேணாம்னு சொன்னா நாங்க கையை பிடிச்சி இழுத்தா தானே கேட்கணும். இங்கே நாங்கள்